நந்தகுமார், தொடர்ந்து அதிமுக நடக்கக்கூடிய இந்த விவகாரம் எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் தற்போது அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டிருக்கிறார். இப்போ அதிருப்தியாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஏறிட்டே போகுது. ஏற்கனவே அதிமுக சார்ந்த பல வழக்குகள்லாம் இருக்கு. இது அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய அதிமுகவுக்கு இது ஒரு நெருக்கடி, எப்படி பாக்குறீங்க? இல்ல இது ஒன்றும் ஒரு புது பிரச்சனையோ இல்ல அதிமுகவுக்கு புதுசா ஏதோ ஒன்று இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வர்றதாவோ நான் பார்க்கல. சரி. ஏன்னா இது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இன்னைக்கு டிடிவி தினகரனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு இன்னொரு கட்சியே ஆரம்பிச்சிட்டாரு. சோ அதனால அவர் இஸ் நோ மோர் பார்ட் ஆஃப் ஏடிஎம்கே. அடுத்தது சசிகலா அம்மையார் ஆரம்பித்தால் அவருக்கான தொண்டர்களுங்கிற அதிமுக ஓட்டு போட்டவங்க தானே சார்? அப்படி பார்க்க முடியாதா? அதை ஒரு கட்சியை தொடங்கினாலும் பாதிப்புங்கிறது அதிமுகவுக்குன்னு பார்க்க முடியாதா? சரி, அப்ப அதிமுக எங்க இருந்து வந்துச்சு? திமுக இருந்து தானே எம்ஜிஆர் வெளியே வந்தாரு. ஆமா. அப்ப அதிமுக தொண்டர்கள் இல்ல திமுக தொண்டர்கள் பூரா அதிமுக தொண்டர்கள் சொல்லிடலாமா? இல்ல அதிமுக தொண்டர்கள் திமுக தொண்டர்கள் சொல்லிடலாமா? நீங்க ஒரு மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தரை போய் கல்யாணம் பண்றீங்க சார். அதுக்கப்புறம் நீங்க எப்படி பழைய கல்யாண உறவுல நான் இவர் என்னுடைய பழைய ஹஸ்பண்ட்னு சொல்ல முடியும்? என்னுடைய ஹஸ்பண்ட் நான் சொல்ல முடியும்? நீங்க முன்னாள் கணவர் முன்னாள் மனைவி தான் சொல்ல முடியும். அப்ப இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அதிமுகவை பத்தி இணைக்கிறதுக்கோ ஒன்றிணைக்கிறதோ அதிமுகவினுடைய செயலை பத்தி பேசுறதுக்கோ எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. அடுத்தது சசிகலா அம்மையார் எடுத்தீங்க. சசிகலா அம்மையார் 2017 தண்டனை பெறப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலிலேயே போட்டியிட முடியாத அளவுக்கு இருக்கார். இன்னும் 2027 வரைக்கும் அவரால் தேர்தலில் போட்டியிட முடியாது. ஆனா சசிகலா அம்மையார் இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலயும் அதிமுகவை பத்தி இன்னைக்கு ஓபிஎஸ் பேசுற மாதிரியோ டிடிவி தினகரன் பேசுற மாதிரியோ எந்த இடத்துலயும் வெளிப்படையா அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை இன்னைக்கு வரைக்கும் அவங்க பதிஞ்சது கிடையாது. அப்ப இன்னைக்கு சசிகலா அவர்களை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பத்தி அதிமுக எதிராக இந்த கருத்தை சொல்லலையே சார். எடப்பாடி பழனிசாமி எதிராக தானே பேசிட்டு இருக்காங்க. இல்ல அப்படி நினைச்சு எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறோன்னு நினைச்சு இன்னைக்கு அவங்க செய்யற அத்தனை செயலும் அதிமுகவை படுபாதளத்துல தள்ளுறதுக்கு உண்டான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதிமுக ஒரு பலமாக மீண்டும் வர வேண்டும் அப்படிங்கறது ஒரு நோக்கமா இருக்குன்றாங்களே, விருப்பமா இருக்குங்கிறாங்களே. அது எப்படி பலப்படுத்துறது? இவங்க செய்யக்கூடிய செயல்கள்ல ஏதாவது ஒரு செயல்பாடு இப்ப செங்கோட்டையன் அங்க போய் முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு குரு பூஜைக்கு போனதுல பேட்டி கொடுக்கறாங்க. பின்னாடி இருந்து நீங்க சத்தம் வரத பார்த்திருப்பீங்க. இந்த தடவை எடப்பாடிக்கு டெபாசிட்டே போக போகுது, எடப்பாடிக்கு டெபாசிட் போகுது. அந்த நீங்க பிரஸ் மீட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுதான் பிரதானமா இருக்கு. அப்போ இங்க டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ இல்ல செங்கோட்டையன் அவர்களுக்கோ அதிமுகவை ஜெயிக்க வைக்கணுங்கிற நோக்கம் இல்ல. அவங்களுடைய ஒரே நோக்கம் பூரா எப்படின்னா இபிஎஸ் தோக்கடிக்கணும். அப்ப இபிஎஸ்ங்கிறவர் யாரு? இன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அப்ப இபிஎஸ் எப்ப தோப்பாரு? அதிமுக தோத்தாதான் இபிஎஸ் தோப்பாரு. அப்ப இந்த 3 பேருடைய செயல்பாடு இபிஎஸ் தோக்கடிக்கிறதுல பிரதானமா இருக்குதா, அதிமுக தோக்கடிக்கிறதுல பிரதானமா இருக்குதா? அடுத்தது டிடிவி என்ன சொல்றாரு? வார்த்தைக்கு வார்த்தை அம்மாவுடைய ஆட்சியை நாங்க திருப்பி கொண்டு வருவோம். எப்படி? அதிமுகவை தோக்கடிச்சா திமுகவை ஜெயிக்க வச்சு நீங்க ஜெயலலிதாவுடைய ஆட்சியை கொண்டு வர வைக்க முடியுமா? என்ன எந்த இடத்துல இங்க சொல்றாங்க? ஓபிஎஸ் என்ன பண்றாரு? ஓபிஎஸ் அவர் வீட்டுக்கு இப்ப அதை பத்தி கூட கோலப்பன் அவர்களும் பேசுறாங்க, காசிநாத பாரதியும் அவங்க பேசுறாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு ஓபிஎஸ் எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாம நாங்க அதிமுகவுல இணையறன்னு ஒரு பக்கம் பேசுறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதே சமயம் டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? இல்ல நாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய முதல்வர் வேட்பாளரை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு டிடிவி சொல்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஓபிஎஸ் கிட்ட கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? இது ரொம்ப நியாயமான பார்வையாம ஆழமான பார்வையும் தானே இருக்குதுங்கிறாரு. அப்போ இவங்களுடைய நோக்கங்கள் பூராமே இன்னைக்கு வரைக்கும் இது டிடிவி தினகரன் வெளியே போனதுல இருந்தோ ஓபிஎஸ் வெளியே போனதுல இருந்தோ இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவை பத்தி அதிமுகவை அடுத்தது ஆட்சியில கொண்டு வர்றதுக்காக எந்த அரசியல் நடவடிக்கைகளை இந்த 2 பேரும் எடுத்திருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க. 3 பேரு செங்கோட்டையனை கூட எடுத்துக்கங்க. செங்கோட்டையன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், நீங்க ஒரு 5 லிஸ்ட் மட்டும் சொல்லுங்க சார். இந்த 5 செயல்பாடுகளை அடுத்தது திமுகவை தோக்கடிச்சு அதிமுக ஆட்சிக்கு வரதுக்காக ஓபிஎஸ் இதை செஞ்சாரு, டிடிவி தினகரன் இதை செஞ்சாரு, செங்கோட்டையன் இதை செஞ்சாருன்னு ஏதாவது ஒரு 5 வெறும் 5 செயல்பாடுகளை பட்டியலிட சொல்லுங்க. இல்ல அவங்க இன்னைக்கு சொல்றாங்களே சார்.
அதுதான் அவங்க முதல்ல பார்த்தவங்களை எல்லாம் நீக்குறாரு. அதான் நான் சொல்றேன். அப்புறம் போய் என்ன செஞ்சாருன்னா நீங்க தூக்கத்துல அதுதான் நான் சொல்றேன் போல தோணுது. முதல் கோரிக்கை வந்து ஒன்றிணையணும் அப்படிங்கிறாரு. ஒன்னு சேருவோம், அதுக்கப்புறம் மீதி பாத்துக்கலாம்ங்கறாங்க. ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் அப்படிங்கிறாரு. இல்ல அதுதான் தெளிவா சொல்றேன். இன்னைக்கு நீங்க டிடிவி தினகரனை வந்து இங்க கொண்டாந்து சேர்த்த போறீங்களா? இப்போ டிடிவி தினகரனை நீங்க இங்க வந்து அதிமுகல சேர்த்துறது எம்.கே. ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்க அதிமுகல சேர்த்துற மாதிரி எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் கட்சியை கலைச்சிட்டு வந்து அதிமுகல சேருவாரா? அவர் சொல்றாரு அதிமுகவுக்கு எதிரானவங்க நாங்க கிடையாது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானவங்க அப்படிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள் எல்லாமே 2026 நிச்சயமாக திமுக வெற்றி பெற அவர் பாடுபடுறாரு. எடப்பாடி பழனிசாமி முயற்சி எடுக்கிறாரு அப்படிங்கிறாரு. அதுக்காக தான் அவர் வழி வகுக்கிறாங்க. நானே சொல்றேன், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் சிங்கிள் ஹேண்டடா அந்த பார்ட்டியை தூக்கி தன்னுடைய தோல்ல சுமந்துகிட்டு இப்ப சட்டமன்றமா போய் இன்னைக்கு அவ்வளவு வேலை அவ்வளவு பிரச்சாரங்கள் செய்யறாரு. ஓபிஎஸ் இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? நாங்க ஒன்னு சேரணும்னு ஒரு பக்கம் பேசுறாரு, அடுத்த பக்கம் பிரஸ் மீட்ல பார்க்கும்போது பூரா குண்டை போட்டுக்கிட்டே போறாரு. எந்த இடத்துல வந்து அவங்க ஒன்னு சேர்த்துறதுக்கு உண்டான உடன்படிக்கை ஏற்ற அளவுக்கு ஒரு இன்னைக்கு ஒண்ணு இல்ல எடப்பாடி பழனிசாமி தயாரா இருக்காருன்றீங்களா? அதாவது இப்ப இன்னைக்கு ஏன் வந்து மூக்க அழகிரிய வந்து ஏன் இன்னைக்கு திமுக சேர்த்துல? மூக்க அழகிரிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் அன்னைக்கு பிரச்சனை இருந்து தினகரன் பத்திரிகை எல்லாம் பூந்து அடிச்சு உயிர் போன சம்பவம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப ஏன் வந்து திமுக வந்து ஒண்ணு சேர்ந்து இருக்கலாம்ல? இல்ல திரு மூக்க அழகிரி கோரிக்கையில வைக்கலையே திமுக சேர்த்துக்கணும் ஒன்றுபடணும் அப்படின்ற கோரிக்கையில வச்சு அவரு அமைதியா இருக்காரு இல்லையா? அதிமுக அதிமுக தொடர் தோல்வியை சந்திக்கிறது, அதனால ஒன்று சேர வேண்டும், அதிமுக வலுவா கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்கல்ல. இல்ல தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொடர் தோல்விங்கிற வார்த்தையே வந்து சரியான வார்த்தை இல்லை. இன்னைக்கு திமுக சந்திக்காத தோல்வியை அதிமுக சந்திச்சிருச்சு. 2 தடவை எம்ஜிஆர் வரைக்கும் திமுக ஆட்சி கட்டில நினைச்சு பார்க்க முடியல. தோல்வி இதோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? 2021 ராமநாதபுரம் தொகுதியில 2ஆம் இடம் வந்தார் இல்லையா? ஓபிஎஸ் 2ஆம் இடம் வந்தார் இல்லையா? அதிமுக 3ஆம் இடம் தள்ளப்பட்டது. பல 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவுக்கு பெரிய தோல்வி கிடைச்சது இல்லையா? திமுக எதிர்கட்சியாவே வராம போச்சே. அதை விடவா இன்னைக்கும் அதிமுக வந்து எதிர்கட்சியா தானே இருக்குது. திமுக எதிர்கட்சியா கூட இல்லாம போச்சே. டபுள் டிஜிட் கூட எம்எல்ஏ வர முடியாம போச்சே. திமுக எதிர்கட்சியாக வராம போச்சு அப்படின்னா அந்த கட்சியின் மீதான அதிருப்தி அப்படிங்கிற ரொம்ப வலுவா இருந்தது. அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ராமநாதபுரம் தொகுதியில திரு ஓபிஎஸ் 2ஆம் இடம் வந்தாரு. பல 20 இடங்கள்ல டிடி தினகரனால் அதிமுக தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு புள்ளி விவரங்கள்லாம் பார்த்தோம். அப்ப இந்த நிலை அப்படி 26 தொடராதா? இப்ப உங்க வார்த்தையிலிருந்தே வருது பாத்தீங்களா? டிடிவி தினகரன் எத்தனை தொகுதி அதிமுகவை தான் தோக்கடிச்சாரு, கரெக்டா? திமுகவை தோக்கடிக்கல. அப்ப இன்னைக்கு இவங்க பண்ற வேலை பூராமே என்னன்னா அதிமுகவை தோக்கடிக்கணுங்கிறதா இவங்களுடைய எண்ணமே ஒழிய எடப்பாடியை தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் இல்ல. அப்போ இங்க வந்து யாருக்காக வேலை பாக்குறாங்க? அவருக்கான செல்வாக்கு அவர் காட்டுறாரு சார். அவருடைய செல்வாக்கு அவர் காட்டுறாரு. அப்ப ஒன்றுபடணும் அப்படின்னும் போது அப்ப தினகரனும் ஓபிஎஸ் அதிமுக இணைச்சிட்டாங்க, செங்கோட்டை இணைச்சிட்டாங்க அப்படின்னா அதிமுக இன்னும் வலுவா தான் இருக்க போது. அந்த 20 இடங்கள் தோத்துருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி இணைக்கலன்னா திமுகவை ஜெயிக்க வைப்பீங்களா நீங்க? அதான் உங்களுடைய தர்மமா? இதுதான் நீங்க வந்து 53 வருஷமா நீங்க அதிமுக நான் வந்து இவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்து நான் பொறுப்புல இருக்கிறது இதுதான் அந்த லட்சணம். இதை கட்சியை காப்பாத்துற அழகா இது? நீங்க என்னை சேர்த்தலன்னா நான் திமுகவை ஜெயிக்க வச்சிருவேன்றதா? இன்னைக்கு கே செங்கோட்டையன் அவர்கள் இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப டிடிவி தினகரன் வந்து வெளியே வந்ததுல இருந்து ஸ்லீப்பர் செல் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு உண்மையாலுமே நான் வந்து ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவன். எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது என்னன்னா இவர் கே செங்கோட்டையன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரா இவ்வளவு நாளா? அப்ப இவருடைய அரசியல் இத்தனை ஆண்டு கால அரசியல் வந்து டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி ஸ்லீப்பர் செல் ஆகுது அதிமுகவுல. அப்ப எந்த இடத்துல இவங்க அதிமுகவை திடப்படுத்தக்கூடிய செயல் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இவங்க ஒண்ணு சேரணும் சொல்றாங்களே ஒழிய அததான் எடப்பாடி என்ன சொல்றாரு? தெளிவா சொல்றாரு. ஓபிஎஸ் அவர்களை பொதுக்குழு கூட்டி நீக்கப்பட்டவர், அவர் விலகி போனவர் அல்ல, கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர். அவங்களோட நீங்க எந்த விதமான தொடர்புகளும் வச்சுக்க கூடாதுன்னு பொதுக்குழு தீர்மானத்துல பண்ணி இருக்கிறது பிரஸ் மீட்ல காமிக்கிறார்ல. அவர் தெளிவா சொல்றாரு. இது என்னமோ நானா காந்தோனி கட்சியில இருந்து ஒருத்தர் நீக்கப்படுறாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமா அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ ஓபிஎஸ் உடைய நீக்கம் அப்படிங்கிறது தலைமை எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தாலும் கூட தொண்டர்கள் அதுக்கு உடன்பட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா?
ஓபிஎஸ் நீக்கம் ஜெனரல் கவுன்சில்ல எடுக்கப்பட்டது. இல்ல பொதுக்குழு 2500 நீக்கப்பட்ட மாற்று கருத்து இல்ல சார். எடுக்கப்பட்டது. தொண்டர்களை ஏத்துட்டாங்களா? தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்களா? அப்ப ஏற்றுக்கொண்டார்களா? ராமநாதபுரம் தொகுதியில் அந்த முடிவு வந்திருக்காதுல்ல. இப்ப இன்னைக்கு தொண்டர்கள் பூரா எங்க அதிமுக விட்டுட்டு வெளியே போயிட்டாங்களா? எல்லாருமே வெறும் இபிஎஸ் மட்டும் தான் அதிமுக உட்கார்ந்து இருக்காரா? இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு பின்னாடி எத்தனை மக்கள் இருக்காங்க, எடப்பாடிக்கு பின்னாடி எத்தனை மக்கள் இருக்காங்கிறத பார்த்தாவே தெரியாதா பொதுமக்களுக்கு? அதிமுகவுடைய தொண்டர்களும் கட்சியும் யாருக்கு பின்னாடி அணிவகுத்து இருக்குங்கிறத பாக்குறவங்களுக்கு தெரியாதா? சரி, ஓகே. இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு பின்னாடி தான் இது இருக்கா? இது அப்போ நம்மளுடைய ஒரே பார்வை என்னன்னா, நாங்க கட்சியை ஒண்ணு சேர்த்தணுங்கிறத ஒரு பக்கம் பேசிக்கிட்டு மீதி பக்கம் பூரா நீங்க குழி நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய பார்வையே என்னன்னா, எப்படியாவது திமுகவை 2வது தடவை ஜெயிக்க வச்சு ஆட்சி கட்டல அமைச்சு உங்களுடைய சரித்திரம் படைக்கணுங்கிறது 3 பேருடைய நோக்கமா? சரி, ஓகே சார், பேசுவோம் சார், நம்ம பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம்.